ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்போம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்துலேயும் பார்த்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ரேடியேட்டர் ஃபேன் தான். அலைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஜினு டாட்டா ஹோண்டா இன்ஜின் ஹோண்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டு இட்டியாஸு எல்லாத்துக்குமே இன்ஜின் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் நல்லா தெரிஞ்சதுலேன்னு தெரியல. நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான இன்ஜின் எல்லாமே இருக்குவாங்க. காருக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், அந்தாண்ட பக்கம் ஃபுல்லாக இன்ஜின் தான். அப்படியே அந்தாண்ட பக்கம் போனீங்கன்னா அதுவும் இன்ஜின் தான். ஹெட்லைட்டு இன்ஜினு. ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வாய்ஸ் தரேன். ஏன்னா இதில் வந்து பாட்டு ஓடி இருந்துச்சு, உள்ளே ஃபுல்லாக பாட்டு ஓடி இருந்துச்சு. அதில் தான் அதெல்லாம் போட்டால் காப்பிரைட் வரும்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் அதை இந்த வீடியோக்கு வாய்ஸ் தரேன். பாருங்கள், ஒன்று இன்ஜினை கட்டவும் தருவாங்க, இல்லைனா நீங்கள் இன்ஜின் உள்ள எதனா பார்ட்ஸ் வேணா கூட தருவாங்க. உங்களுக்கு எந்த பொருள் தேவையானதோ கேட்டு வாங்கிக்கோங்க. உங்கள் கார் எடுத்துன்னு போனீங்கன்னா அவங்களே ஃபிட் பண்ணி தந்துடுவாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு பார்த்து கொடுத்துருங்க. அப்படியே பாருங்கள், ஒரு பார்ட்ஸாக பாருங்கள். ஆல்ரெடி பார்ட் 1 2 ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயரிங் கிட்டு தான். நிறைய பேருக்கு அந்த ஓல்டு காருக்கெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது ஸ்பேரு. நீங்கள் ஷோரூம்லேயே போய் கேட்டோன்னா ஸ்டாக் இல்லை எதனா சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஏன்னா ஷோரூம்லேயும் அதிகமாக இருக்கும் ப்ரைஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் இது எல்லாமே ஒரிஜினல் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கார்லேருந்து ரிமூவ் பண்ணி தான் எல்லாம் வைப்பாங்க. இது எல்லாமே ஃபுல்லாக ஒரிஜினல் தான். டூப்ளிகேட்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஃபுல்லாகவே ஒரிஜினலாக தான் இருக்கும். நீங்கள் பயப்படாமே வாங்கிக்கலாம் வந்து செக் பண்ணிட்டு. மேலே பாருங்கள், ஃபுல்லாக ஒயரிங் கிட்டு தான். அப்படியே இங்கே எல்லா காருக்குமே இருக்குது ஒயர் கிட்டிங்க. அப்படியே நம்ம வெளியே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக இன்ஜினு லைட்டு, அந்த முன்னாடி அந்த லைட்டு கிளாஸு எல்லாமே இருக்கும். அப்படியே வெளியே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அப்படியே எழுதி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். பார்ட் 1 2 இதெல்லாம் காமிச்சிருப்பேன். டயரு, கொஞ்சம் கார் பேனலு அதெல்லாம் இருக்கும். டோர்ஸு அதெல்லாம் இருக்கும். டாடாஸ்க்கும் கொஞ்சம் 4-5 டாடாஸ்க்கும் உங்கள் ஸ்பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். வேணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனா ஷேர் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி அவங்க எதனா ஸ்பேர் தேடின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா. பார்த்தீங்கன்னா அந்த கார் சைலன்சரு அதெல்லாம் இருக்குது. பாருங்கள், இங்கே தான் அந்த கார் இன்ஜின்லாம் உள்ளகிற ஸ்பேர்ஸ்லாம் எடுப்பாங்க. கார் இன்ஜின் உடச்சி அது உள்ளகிற ஸ்பேர்ஸ்லாம் இங்கே தான் எடுப்பாங்க உட்காந்து. இப்போ அந்த அண்ணன் எங்கே போய்க்கிறான்னு தெரில. இங்கே தான் இந்த 2 நேரம் எங்கே போய்க்கிறான்னு தெரில. அப்படியே அந்த பக்கம் போகலாம். டயரு அலைவீலு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைலன்சர் தான் இது. இதில் எல்லா சைலன்சருமே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டாடாஸ்க்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், காருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள். இதெல்லாம் பெட்ரோல் டேங்க்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சரியா தெரியல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க், அந்த பார்த்தீங்கன்னா சைலன்சரு. இது வந்து பெட்ரோல் டேங்க்குன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் டேங்க்கா டீசல் டேங்க்கோ இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக பேஸ் தான். பாருங்கள், அந்த ஒரு 4-5 கார் இருக்குது.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறது நல்லா யூஸ்